this is a short revision of class 9 unit 1 measurements. Okay va, இப்போ நம்ம என்னது unit 9 class 9th unit 1 measurements பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம என்னென்னு பேசிக்காக பார்த்துட்டோம். மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் we are going to measure some unknown quantity with the help of known quantity. ஓகேங்களா, standard quantity is like nothing but we are using a scale. In the scale there are some ரூலர்ஸில் வந்து என்னது சில யூனிட்ஸ் இருக்குங்களா, சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்லாம் இருக்குங்களா, ஸ்கேலில் சென்டிமீட்டர்னு இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்னது ஏதாச்சும் அன்னோன் குவான்டிட்டி, நம்மளுக்கு தெரியாத குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷரிங் அ புக், மெஷரிங் வாட்டர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? பை லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவீங்களா? ஓகேங்களா சார், இது வந்து இந்த தண்ணி வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு செக் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, லிட்டரில் மெஷர் பண்ணுவீங்க. சார் இது வந்து 1 லிட்டர் இருக்குது, இது வந்து 2 லிட்டர் இருக்குது அப்படின்னா மெஷர் பண்ணுவீங்களா? So like that we will be measuring. This is measurement is nothing but it is the process of measuring the unknown quantity with the standard quantity. ஓகேங்களா. So next what we have seen is nothing but physical quantities. Physical quantities னா என்னங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா, it is nothing but எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், we call it as physical quantity ன்னு சொல்லுவோம். So physical quantity is classified into 2 types. First one is fundamental quantity, second one is derived quantity. ஃபண்டமெண்டல்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப முக்கியமான அடிப்படையான குவான்டிட்டிஸ், ரொம்ப முக்கியமான குவான்டிட்டிஸ் we are calling it as fundamental quantities. சார் அப்போ என்னங்க சார் derived quantities அப்படின்னா, derived quantitiesனால் ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம எடுத்தோம்னா 2-3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா மேக் பண்ணோம்னா we call it as derived quantity. சார் இதுக்கு என்னங்க சார் எக்ஸாம்பிள்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், டிரைவ்டு குவான்டிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் லென்த்துங்கிறது எதையும் ஒரு சிங்கிளாக வருது, சிங்கிளாக தான் வரும். லென்த்துன்னா சிங்கிள் ஒரு ஓகே இது எவ்வளோ லென்த்துன்னு கேட்டாங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். சார் அப்போ டிரைவ்டு குவான்டிட்டிக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, டிரைவ்டு குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். சார் அப்போ ஏரியானா நான் சிங்கிளாக சொல்ல முடியாது, அப்போ ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதா, லென்த் இன்டூ பிரெத்துன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆமாம், அப்போது 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அந்த இடத்துல தேவைப்படுது. லென்த்துங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி we need it and பிரெத்துங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்மளுக்கு வேணும். அப்போ 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வரங்காட்டி we calling it as derived quantity. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெட்ஸ் சே 3 கிலோகிராம். ஓகேங்களா, இதில் 3 கிலோகிராம் இஸ் நத்திங் பட் 3ங்கிறது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, கிலோகிராமுங்கிறது என்னது ஒரு யூனிட். ஸோ அடுத்தது டாபிக் என்ன பார்த்தோம், யூனிட் பார்த்தோம். யூனிட் எதுக்குங்க சார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ஒரு அன்னோன் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு இது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அது எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து வெளியூரில் வந்து ஒருத்தர் வந்து விற்றுட்டுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழம் விற்றுட்டுக்கிறான்னு வச்சுக்கலாம். பழம் எத்தனை சார் இவ்வளோ எனக்கு 1 கிலோ கொடுங்க பழம் அப்படின்னம்னா அவருக்கு வந்து எப்படி புரியும், அது கிலோங்கிற கணக்கில் சொல்கிறாங்கல்ல, அதுதான் யூனிட். ஓகேங்களா, அந்த கிலோகிராம் 1 கிலோகிராம் 500 கிராம் இப்படி சொல்கிறதுலாம் தான் யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம், யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். இதில் சிஜிஎஸ் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மால் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம் இஸ் அ மீடியம் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம் இஸ் அ large system. CG stands for centimeter, gram, second. FPS stands for foot, pound, second. MKS stands for meter, kilogram, second. ஓகேங்களா. அப்புறம் SI யூனிட்னா என்னென்னு பார்த்தோம். SI யூனிட் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். where they have brought in 1960s ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் எங்கே நடந்துச்சு, பாரிஸில் நடந்துச்சு. ஓகேங்களா. அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த 3 சிஸ்டத்தையும் எடுத்துகிட்டு நம்ம காமனாக எங்கே வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணாலும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. தட் சிஸ்டம் இஸ் கால்ட் as SI system. ஓகேங்களா. அப்புறம் என்ன பார்த்தோம், we have seen what are the fundamental quantities, என்னென்ன குவான்டிட்டிஸ்னு பார்த்தோம். what are the fundamental quantities? fundamental quantities சிங்கிளாக தான் வரும். பேசிக் எசென்ஷியல் குவான்டிட்டிஸை we call it as fundamental quantities ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. there are 7 fundamental quantities. what are the 7 fundamental quantities? fundamental quantityயோட யூனிட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், we call it as fundamental units அப்படின்னு சொல்லுவோம். what are the fundamental quantities? 7 fundamental quantities are there. first one is length, அதோட யூனிட் என்னது மீட்டர், சிம்பிள் வந்து ஸ்மால் m. second one is mass, அதோட யூனிட் என்னது கிலோகிராம், சிம்பிள் இஸ் kg. third one is time, அதோட யூனிட் செகண்ட், அப்புறம் அதோட சிம்பிள் என்னது ஸ்மால் s. ஓகேங்களா. fourth one என்னது டெம்பரேச்சர், அப்புறம் அதோட யூனிட் என்னது டெம்பரேச்சர் யூனிட் என்னது கெல்வின். ஓகேங்களா.
அதோட சிம்பிள் என்னது கேப்ஸ் கே. ஃபிஃப்த் ஒன் என்னது எலக்ட்ரிக் கரண்ட், அதோட யூனிட் என்னது ஆம்பியர். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் புக் இருக்குதுல்ல, பிடிஎஃப் போட்டுட்டேன் நான். பிடிஎஃப் இருக்கா? சரி, எதுக்கும் நான் அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துங்க. இல்லாதவங்க பாருங்கள் அப்படி. ஓகேவா? வேணா அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துங்க. இன்கேஸ் ஜூம் ஆகுதுன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்ன பார்த்தோம் ஆம்பியர். ஓகேங்களா, அதோட சிம்பிள் ஏ. த நெக்ஸ்ட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், லைட்டு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்னா. இதோட யூனிட் என்னது கேண்டெலா, சிம்பிள் இஸ் சிடி. தென் நெக்ஸ்ட் என்னது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன், ஒரு காயின்லாம் இப்போ செக் பண்ணணும்னு சொன்னேன்னா காயினில் என்னென்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். காப்பர் எவ்வளோ இருக்குது, ப்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் நான் செக் பண்ணணும்னு நினச்சேன்னா வி வில் பி செக்கிங் பை யூஸிங் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இதோட யூனிட் என்னது மோல். சிம்பிள் என்னது MOL, எல்லாமே ஸ்மால் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்தோம். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தோம், ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, மொமெண்டம், ஆக்ஸலரேஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன். இத்தனை ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா இப்போ வரைக்கும்? சார் இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு யாராச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாமா? எப்படி வந்துச்சுன்னு அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாமா? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் நத்திங் பட் லென்த். லென்த் இஸ் நத்திங் பட், லென்த்துன்னு என்னது நீளம்னு சொல்லுவாங்களா? லென்த்துங்கிறது நீளம். அது அப்படிங்க சார் நீளம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, லென்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங். ஏதாச்சும் ஒரு பேப்பரோ பேனாவோ பேனா எடுத்துக்கிட்டேங்க சார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பேனா என் கையில் இருக்குது, அது ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குதா? அப்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று எண்டிங் பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா we can measure the length of that object. ஓகேங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும். இப்போ ஒரு பெண்ணே நீங்கள் கையில் பாருங்கள், ஒரு பெண்ணு இல்லை உங்கள் கையில் புக் இருந்ததுன்னா இல்லை ஒரு ஃபோன் இருந்ததுனாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டாப்பில் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் பாட்டமில் இருக்கும். அப்படின்னா சைடில் ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா we can measure the length of the object. ஓகேங்களா, what is the SI unit of length? What is the SI unit of length? மீட்டர். சூப்பர். SI யூனிட் என்னது மீட்டர். மீட்டர்னு என்னது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்னேன், இங்கே படிச்சோம்ல மேலே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் பார்த்து படிச்சோம்ல, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் படிச்சோம்ல, லென்த்தோட யூனிட் என்னது மீட்டர்னு படிச்சோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்களா? ஓகேவா, சரி பரவாயில்ல. நான் இன்னும் 2-3 தடவை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட், நெக்ஸ்ட் என்னதுன்னா 1 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் த்ரூ வேக்கம். இப்போது 1 மீட்டர் டிஸ்டன்ஸு. ஓகேவா, 1 மீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு வேக்கம்னா ஒன்றும் இல்லை, காற்றே இல்லாத இடத்துல. ஓகேவா, இப்போது காற்றே இல்லாமல் ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பால்குள்ளே காற்றே இல்லாமல் காற்றையில் உள்ளே இருக்கிற காற்றையில் வெளியே எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே போய் நம்மளால் நிற்க முடியாது, ஏன்னா காற்று இல்லை, நம்மளால் மூச்சு விட முடியாது. அப்போ அங்கே போய் லைட்டு எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 1/29, 97, 92, 458 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுமா. அப்ராக்சிமேட்லி 0.123456789 அப்புறம் என்னது இப்போ 0.0000 இங்கே 90333 அப்படி வந்து அந்த செகண்ட்ஸ்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்னா அந்த லைட்டு வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே 1/29, 97, 92, 458. ஓகேவா, இது என்னன்னு சொல்லுவாங்க, 29 crores, 97 lakhs, அப்புறம் என்னது 92,458 செகண்ட்ஸ். 1/, இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே அந்த லைட்டு வந்து வேக்கமில் ட்ராவல் பண்ணும். இதெல்லாம் நம்ம அப்படியே கண்ணு சிம்ட்ருக்குள்ளே அப்படிலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுமாமா. அப்போது லைட் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது அந்த வேக்கமில். 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த லைட் வந்து இவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ணிடும். 1 மீட்டர்னு எவ்வளோ சென்டிமீட்ரு?
1 meter is equal to how many centimeters? 100 centimeters. ஓகேங்களா? அப்போ 100 சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? 3 ஸ்கேல் வச்சிங்கன்னா 3 லாங் சைஸ் ஸ்கேல் வச்சிங்கன்னா 100 சென்டிமீட்டர்ஸ் வந்துடும். நீங்கள் அப்படியே கை வச்சு கூட பார்த்துக்கலாம். ஓ இவ்வளோ சென்டிமீட்டர், ஓ இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து அப்போ எவ்வளோ 0.000000003333 செகண்ட்ஸ்குள்ளே இவ்வளோ டக்குன்னு லைட் கவர் பண்ணிடும்னு போட்டிருக்கிறான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாமா? ஓகே கைஸ், ஓகே. Next is nothing but in order to measure very large distance. இப்போ நம்ம 1 மீட்டருங்கிறது சின்ன டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது நம்ம கிலோமீட்டரு அப்படிலாம் மெஷர் பண்ணும்போது கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ். ஆனால் இன்னும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்னால் நான் மெஷர் பண்ணும்போது என்ன சார் யூஸ் பண்ணுவோம், எப்படி சார் மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா there are 3 ways of measurement. ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யூனிட் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, வாட் ஆர் தட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட். இதில் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் ஒன் இஸ் லைட் இயர். தேர்டு ஒன் இஸ் பார்செக். ஓகேவா? இன் ஆர்டர் டு மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கூட கேட்கலாம். வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணுன்னா எந்த யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு there are 3 units சார். வாட் ஆர் தட் மீன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட், செகண்ட் ஒன் இஸ் லைட் இயர், தேர்டு ஒன் இஸ் பார்செக். ஓகேங்களா? இந்த 3 யூஸ் பண்ணி நம்ம வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணலாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த 3 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்னு என்னென்னு பார்த்தலாமா? ஸோ ஓகே கைஸ், ஓகே. Astronomical unit is nothing but it is the mean distance of the center of the sun from the center of the earth. என்ன சார் இது சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலைங்க சார் அப்படின்னு ஒன்றும் இல்லை. கீழே இமேஜ் கொடுத்துருக்கானா, சன் அண்ட் எர்த் இமேஜ் கொடுத்துருக்கானா, சன்னோட சென்டர் பார்ட் இருக்குதா, அங்கிருந்து ஏர்த்தோட சென்டர் பார்ட் இருக்குதா, அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஒன் மினிட் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ astronomical unit is nothing but it is the distance between the center of the sun and center of the earth. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ? 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.496 into 10 to the power 11. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. 1 மார்க்லையும் கூட நான் கேட்பேன். 1 மார்க்லாம் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பேன். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இதெல்லாம். நீங்கள் அதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 1 astronomical unit is equal to 1.496 into 10 to the power 11. ஓகேவா? யூனிட் என்னது? வாட் இஸ் த யூனிட் ஹியர்? மீட்டர். நீங்கள் வந்து இப்போ பாரு, இப்போ நான் சொல்கிறது கேட்டுங்க, ரொம்ப நல்லா கேட்டுங்க. 1.496 into 10 to the power 11 மட்டும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் தர மாட்டேன். அது வந்து தப்பு. மார்க் தரவே மாட்டேன். ஏன் சார்னு கேட்டிங்கன்னா அங்கே யூனிட் நீங்கள் மெஷர் பண்ணாமல் போட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா ஒரு சின்ன யூனிட்னாலும் பெரிய பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. அப்போது நீங்கள் என்ன போடணும்? கண்டிப்பாக யூனிட் எழுதியே தீரணும். ஸோ 1 astronomical unit is equal to 1.496 into 10 to the power 11 மீட்டர். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் லைட் இயர் என்னன்னு பார்ப்போமா? இப்போ லைட் இயர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 year இன் வேக்கம் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 10. இதை வச்சுங்க, ஒரு நிமிஷங்க.
நிறைய பேருக்கு இது வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க கிளாஸு, ஏன் தெரியலையே. அப்படியா, வந்துருச்சுல்ல இப்போ நிறைய பேர்த்துக்கு. ஓகே, இப்போ நான் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர்த்துக்கு வரலன்னாங்க. லிங்க் சென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தான் வருதுங்களா? ஓ சரி 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 ஓகே. சரி வந்துருச்சுல்ல, அதனால பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு, ஓகேவா? ஓகே வெயிட் அ மினிட். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லிங்க் அனுப்பிச்சிட்டேன், ஜாயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ லைட் இயர்னு என்னென்னு பார்த்தோம். லைட் இயர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட். ஒரு லைட்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குதாமா. எங்கே சார் ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வேக்கமில் ட்ராவல் பண்ணுது. வேக்கம்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? காற்றே இல்லாத பகுதி. சார் காற்று இல்லாத பகுதி எங்கேங்க சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அபவ் ஸ்கை, ஸ்பேஸ். அதாவது ஸ்பேஸில் என்னது? காற்றே இருக்காதுங்களா? கரெக்ட். காற்றே இல்லாத பகுதி என்னது? ஸ்பேஸ், ஓகேங்களா? அங்கே 1 இயரில் அந்த லைட் எவ்வளோ ட்ராவல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு போட்டு 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர் எழுதிட்டிங்கன்னா அது கீழே என்ன எழுதணும்? லைட் இயர்னு போட்டு 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர்னு எழுதி வச்சுங்க. இங்கே சைட்லேயே புக்கு கிட்டே இப்படிலாம் லைன் போட்டு வச்சுங்க, ஒரு அண்டர்லைன் போட்டு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நான் கேட்பேன். இதில் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் கேட்பேன், ஓகே? வேல்யூ கண்டிப்பாக கேட்பேன், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் செக் தேர் ப்ராப்ளம் அண்ட் ஐ வில் கம் ஹியர், ஓகே? Cannot connect to a service, please check your internet connection. ஸோ கைஸ், புரிஞ்சுதா லைட் இயர்னா? ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னன்னு சொன்னேன். இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சன் அண்ட் த சென்டர் ஆஃப் த எர்த். சன்னிலிருந்து சென்டர் ஆஃப் எர்த் வரைக்கும் என்னது கேல்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் நான் அஸ் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஓகேங்களா? அப்போ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் வேல்யூஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்? 1.496 into 10⁻11 மீட்டர். சார் இங்கே 11 இங்கே 10⁻12 மீட்டர் நான் போடலாமாங்க சார்? போடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்? வேல்யூ கொஞ்சம் மாறினாலுமே தப்பாயிரும். அப்போது கரெக்டாக என்ன இருக்குதோ அது மட்டும்தான் எழுதணும். சார் யூனிட் எவ்வளோ? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மீட்டர்லையா, சென்டிமீட்டர்லையா, கிலோமீட்டர்லையா? மீட்டரில் தான் போடணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? லைட் இயர் பார்த்தோமா. லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட். எங்கே ட்ராவல் பண்ணுது? வேக்கமில். எத்தனை நாளைக்கு? 1 இயருக்கு எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணும்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு பாரு. 9.46 46ன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா 9.46 தான் சொல்லணும், ஓகேங்களா? பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் 46 453 சொல்லக்கூடாது நம்ம, ஓகே? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 இயர் இன் வேக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர் அப்படி சொல்லணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிடுங்க சார் இந்த லைட் வந்து 1 இயரில் வேக்கமில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? Okay, so next one is parsec, ஓகேவா? Parsec is the unit of distance used to measure astronomical object outside the solar system. சார் இது என்னங்க சார் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க, சோலார் சிஸ்டத்துக்கு வெளியேங்கிறீங்க அப்படிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்மளை மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குது, ஓகேங்களா? அவுட் சைட் அவர் சோலார் சிஸ்டம் தேர் ஆர் மெனி கேலக்ஸிஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இப்போ நம்ம இருக்கிறது என்ன கேலக்ஸி? மில்கி வே கேலக்ஸி, ஓகேவா?
ஸோ அங்கே வந்து ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது. இதில் தான் நம்மளுக்கு ஹெட் யார்? சன்னு. ஓகேங்களா, சன். தென் தேர் ஆர் சம் பிளானட்ஸ். ஓகேங்களா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்லாம் இருக்குது. ப்ளூட்டோங்கிறது நம்ம பிளானட்டா? நோ, ப்ளூட்டோ இஸ் நாட் அ இட் இஸ் அ டெஸ்ட்ராய்ட் பிளானட். ஓகேவா, அது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒபே பண்ணல, அதனால ப்ளூட்டோவை வந்து பிளானட்டுங்கிற தகுதியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஆஸ்ட்ராய்டு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? விண்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விண்கல்லுங்கிறது ஆஸ்ட்ராய்டு மீட்ராய்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து அதுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் கேப் இருக்குது, அப்படி டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணோம்னா அது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா பேர்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது என்னது? சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. லைட் இயருங்கிறது என்னது? லைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இயரில் லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு. பேர்செக்குங்கிறது என்னது? நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து அடுத்த சோலார் சிஸ்டம் இல்லைன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக எதை மெஷர் பண்ணுவாங்க? எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க? பேர்செக். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஜெயம் ரவி படம். அதில் என்னது? ஒரு பெரிய கல் வரும் தெரியுமா? நம்ம பூமியை நோக்கி வருதுன்னு சொல்லுவாங்களா? அதுதான் அதே தான், அதுதான் ஆஸ்ட்ராய்டு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கல் வந்து விழுந்துச்சுன்னா பயங்கர ஆபத்து வரும். அதனால அந்த கல் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்குது, எங்கே இருக்குன்னு அதுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணுவானுங்க. இப்போ நம்ம எர்த்துக்கு வரப்போகுது சார், இன்னொரு 5 இயர்ஸில் உலகம் அழிய போதாமா, 100 இயர்ஸில் உலகம் அழிய போதான்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி கெஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம இது எர்த்து நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அந்த இதை யூனிட் யூஸ் பண்ணி பேரசெக் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா அப்போ இவ்வளோ நாளில் வந்துடும் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அப்போ 1 பேரசெக் ஈக்குவல் டு எனக்குன்னா இல்லை எல்லா இதுக்கும் போகும், எல்லா பிளானட்டுக்கும் போகும். பட் என்னதுன்னா நம்ம அங்கே போய் இன்னும் நம்ம பிளானட்ஸ் வந்து சில பிளானட்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, சில பிளானட்டில் தான் போய் நம்ம பெருசாக இன்னும் பண்ணல. ஆனால் நம்ம இன்னும் அங்கே போய் தங்கல இல்லை. இப்போ நம்ம ஊரில் எப்படி டிவி இருக்குது, அமெரிக்காவை பற்றி நியூஸ் நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே இப்போ மார்ஸில் யாராச்சும் நம்ம ஆளுங்க இருக்காங்களா? அங்கே மார்ஸில் டிவி வச்சுருக்காங்களா? நம்ம ஹியூமன்ஸ் இருக்காங்களா அங்கே பெருசாக? இல்லை, இப்போ தான் மார்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அங்கே போய் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்ஸில் நிறைய பீப்புள் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அங்கேயும் டிவி வச்சுருவாங்க, பில்டிங் கட்டிடுவாங்க. அப்படிலாம் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், அங்கே மார்ஸ் இருக்கிற நியூஸும் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம பிளானட் மட்டும் தான் தாக்கப்படுதான்ட்டு இல்லை, மார்ஸும் தாக்கப்படுறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே. ஸோ 1 பேரசெக் இஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். அப்போ 3.26 லைட் இயர்னு வேறு கொடுத்துருக்கான். அப்போது 3.26 இன்ட்டு எத்தனை லைட் இயர் வரும்? 1 லைட் இயர். ஓகேவா, 1 லைட் இயர் ஈக்குவல் டு எவ்வளோ? 9.46 இன்ட்டு 10 to the power 15 மீட்டர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? அப்போ 1 பேரசெக் ஈக்குவல் டு எத்தனை லைட் இயர்ஸ்? 3.26 லைட் இயர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 1 லைட் இயர்னால் நம்மளுக்கு 9.46 இன்ட்டு 10 to the power 15 மீட்டர்னு தெரியும். அப்போது 1 பேரசெக் ஈக்குவல் டு 3.26 இன்ட்டு 9.46 இன்ட்டு 10 to the power 15 மீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 பேரசெக் கிடைச்சிடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? எப்படின்னு ஒன்று மாதிரி சொல்கிறேன். இங்கே வேறு 1 பேரசெக் இஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். ஓகேவா, லைட் இயர். அப்போது 1 பேரசெக் எப்படி கண்டுபிடிக்கனா 3.26 இன்ட்டு 9.46 இன்ட்டு 10 to the power 15 போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 1 பேரசெக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ என்ன டேபிள் பார்த்துடலாமா? எது லார்ஜர் யூனிட்னு பார்த்துடலாமா? ஓகே, சரி இப்போ பாருங்கள், லார்ஜர் யூனிட்ஸ் எது? ஃபஸ்ட்டு வந்து கிலோமீட்ரு. ஓகேங்களா, கிலோமீட்டருன்னா எப்படி எழுதுறாங்க? 1000 மீட்டரா? 1 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா, அப்போது இது எப்படி எழுதலான்னா 10 to the power 3ன்னு எழுதலாம்.
ஏன் சார் 10 to the power 3 10 போட்டிங்க, அப்போ 3ங்கிறது என்னதுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 1000 வரும். அதனால 10 to the power 3 அப்படின்னு போட்டேன். புரிஞ்சுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஓகேவா? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னென்னு பார்த்தோம்? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த சன் டு சென்டர் ஆஃப் த அர்த். ஓகேங்களா? அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்? 1.496 இன்ட்டு 10 to the power of 11. என்ன யூனிட்டு? மீட்டர். ஓகேங்களா? மீட்டர். ஓகே. ஸோ அப்போது இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரோட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து என்னது? அதிகம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 கிலோமீட்டரோட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது வந்து சென்டர் ஆஃப் த சன்லேருந்து எர்த் வரைக்கும் இருக்குது. நமக்கு முன்னாடி இன்னொரு பிளானட் இருக்குது. என்னது? 2 பிளானட் இருக்குது. வீனஸ் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. அப்போ அதையும் தாண்டி போச்சுன்னா அதோட பெருசு தானே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. டிஸ்டன்ஸ் பெருசாக தானே இருக்கும். நம்ம என்ன மெர்க்குரி என்ன பக்கத்துலேயே இருக்குது? இல்லை இல்லை, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது. ஸோ நெக்ஸ்ட் என்னது? லைட் இயர். 1 லைட் இயர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள், மீட்டரில் பாருங்கள். 9.46 இன்ட்டு 10 to the power of 15 மீட்டர். புரிஞ்சுதா? இது வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறான். எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னது? வாட் இஸ் லைட் இயர்னு கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதுவீங்க? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 year இன் வேக்கம். வேக்கம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. வேக்கம் அண்டர்லைன் பண்ணிட்டு பக்கத்தில் கீழே இல்லைன்னா கீழே ஸ்பேஸ்னு போட்டுங்க. ஸ்பேஸ்னு போட்டுங்க. வேக்கம்னா ஸ்பேஸ் இல்லை, வேக்கம்னா காற்று இல்லாத பகுதி. ஓகேவா? வித்தவுட் ஏர், ஏரியா வித்தவுட் ஏர். ஓகேவா? அப்போது அங்கே அந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைட்டு 9.46 இன்ட்டு 10 to the power of 15 மீட்டர். அப்போ நான் உங்களுக்கு 10 to the power of 3 மீட்டர்னு எவ்வளோ சொன்னேன்? 1000 சொன்னேன். அப்போ 10 to the power of 15னா எவ்வளோ ஜீரோ ஸ்டார்ட் ஆகும்? நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அவ்வளோ ஸ்பீடில் போகுமாமா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகுமாமா 1 இயரில். ஓகே. The next one is parsec. Parsec is nothing but it is the unit of distance used to measure astronomical objects outside the solar system. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருந்து மெஷர் பண்ணுவோம். சார் இந்த இப்போ எர்த்தை நோக்கி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குதுங்க சார், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க சார், சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்குதுங்க சார், இன்னும் 10 வருஷத்தில் வந்துடுங்க சார், இன்னும் 1 வருஷத்தில் வந்துடுங்க சார், இன்னும் 1 மாதத்தில் வந்துடுங்க சார். எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த parsec-ங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபைன் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துடுங்க சார், இவ்வளோ நாளில் வந்துடுங்க சார்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? 1 parsec is equal to how many light years? 1 parsec equal to how many light years? 3.26. 1 parsec is equal to 3.26 light years. இது நல்லா நோட் பண்ணிக்கோ. 1 parsec is equal to 3.26 light year. But 1 parsec equal to how many meters நான் கேட்டேன்னு என்ன எழுதுவேன்? 3.08 into 10 to the power 16 மீட்டர்னு எழுதும். மாறுதா? இப்போ மாறுதா? 2 இதுவும் மாறுதா? லைட் இயரில் கேட்டான்னா 3.26ன்னு போடணும். மீட்டரில் கேட்டான்னா 3.08 இன்ட்டு 10 to the power 16 ஆட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேவா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரே நிமிஷங்க. Tell me, tell me. நெட்டு கரெக்டாக உட்காந்து இருக்கிற இடத்துல உட்காருக்கண்ணா. ஆகாஷ் கரெக்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து இருக்கிறியா?